ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வெறும் 200 கோடிக்கு எடுத்துகிட்டு 2000 கோடி வசூல் சாதனை படைச்சிருக்கு. அதுவும் ஒரே வாரத்தில் இவ்வளோ வசூல் எடுத்த ஒரு ஹாரர் மூவி இங்கிலீஷில் வெளியாகிருக்கு. பேர் அப்சஷன். 2026 வெளியான இந்த அப்சஷன் படம் ஹாரர் மூவி. ஹாரர்லேயே ஒரு வித்தியாசமான ஆங்கிளை காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரமாக இந்த மூவியோடைய தமிழ் ரீகேப் பார்த்துடலாம். அண்ட் பக்கத்தில் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். டக்குன்னு அதை அமுத்திட்டு வாங்க போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ பென்னு ஒரு பொண்ணுகிட்ட உட்காந்து ரொம்ப சின்சியரா ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவிதை மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அது ப்ரப்போஸ் பண்ற ஆளு இவ கிடையாது. இவகிட்ட ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். எதிரில் இருக்க பொண்ணு ரொம்ப இன்பமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இயான் அப்படிங்கிற அவனோட ஃப்ரெண்டு, இங்க பாரு இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் இவன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் சிரிச்சுட்டே கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, நீ நல்லா தான் சொல்ற, அவகிட்ட சொல்லு, கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பான்ற மாதிரி இந்த பொண்ணும் இவனுக்கு என்கரேஜ் பண்றா. இயான் வந்துட்டு அந்த பொண்ணையே நேரா கூப்பிடலாம், நீ டைரக்டா அங்கேயே சொல்லிடு, டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த பொண்ணு கிராஸ் பண்றா. அந்த பொண்ணு அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். அவ பேரு நிக்கி. நிக்கியோட பேரை சொல்லி கூப்பிட்டு அவகிட்ட இந்த மாதிரி பார்ட்டி இருக்குன்னு சொல்லு, அவளை வீட்டுக்கு வர வச்சு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிடுன்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அவன் நர்வஸா இருக்கான். பயந்துகிட்டே இருந்தா வேலைக்காகாது, ஆஃபீஸ் பார்ட்டியெல்லாம் நடக்க இன்னும் 2-3 வாரம் இருக்கும். அதனால நீ வீட்டுக்கே கூப்பிட்டுரு, வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே டக்குன்னு ஒரு ப்ரப்போசலை கொடுத்துரு, எனக்கு தெரிஞ்ச அவளுக்கும் மேலே லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஈயான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், இதில் நீ இன்வால்வ் ஆகாத, நம்ம பொறுமையாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான். இப்போ 2 பேரும் அவங்க பேச்சை முடிச்சிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய பூனைக்குட்டி இறந்து கிடக்குது. இவனோட மாத்திரை மருந்துகளை தெரியாமல் கீழே விழுந்திருக்கும். அந்த மருந்துகளை சாப்பிட்டு அந்த பூனையும் இறந்து போயிருக்கும். இவனுக்கு பயங்கர கில்ட் ஆயிரும். என்னடா இது, ப்ரப்போஸ் பண்ணலான்னு சந்தோஷமா இருந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு வீட்டில் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டாக நிக்கி கால் பண்ணுறா. நிக்கி கால் பண்ண உடனே இவன் ஃபோன் எடுத்துட்டு நம்ம 2 வாரம் கழிச்சு ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவளும் 2 வாரத்தில் நான் இந்த ஊரை விட்டே போக போகிறேன், நான் புது வேலைக்கு போகிறேன், அதனால நம்ம வேணா உங்கள் வீட்டில் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறான்னு அந்த பொண்ணு கேட்குறா. இருந்தாலும் டக்குன்னு இவனுக்கு மூட் ஆஃப் ஆகிட்டு வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். சரி ஓகே, இன்னொரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு நேராக நிக்கிக்கு ஒரு நெக்லஸ் வாங்கலான்னு கடைக்கு போகிறான். அந்த இடத்துல விஷ்வில்லோ அப்படிங்கிற ஒரு சாக்லேட் மாதிரியான பொருள் இருக்குது. அதை எடுத்து கொண்டு போய் பில்லு போடும்போது பில்லு போடுற லேடி இதை வாங்குவாங்க, ஆனால் வாங்கினவங்க யாரும் சந்தோஷமாக இருந்ததா கண்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்துட்டு ஹீரோ என்ன ஆசைப்படுறதுன்னு தெரியாமல் அதுக்கிட்ட ஆசைப்பட்டிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அதோட அந்த சீன் முடியுது. அடுத்தது இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்ட்டியில் இவன் நிக்கி கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறான். 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டியிலே ரொம்ப நேரம் ஆயிடுது. அதனால நிக்கியை வந்துட்டு நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பென் அவனை கூட்டிட்டு காரில் போய்கிட்டு இருக்காங்க. நிக்கி வீட்டுக்கு போகிற வழியிலெல்லாம் அவள் கதையை சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த மாதிரி நான் 2 வாரத்தில் இங்கேருந்து போயிட போகிறேன், இங்கே நான் இருக்கிறதுக்கான காரணம் எதுவுமே இல்லை, யாரையாவது லவ் பண்ணியிருந்தாலாவது இங்கே இருக்கலாங்கிற மாதிரி அவள் வந்துட்டு வருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ஹீரோ வந்துட்டு சரி ப்ரப்போஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கிறான். ஆனால் இருந்தாலும் அவன் செத்து போன பூனைக்குட்டியை அவன் வண்டியிலே வச்சுருப்பான். அதனால மனசு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இப்போ ஒரு வழியாக இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. உள்ளே வேணா வா நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு போகலான்னு இவன் ஹீரோயினை இன்வைட் பண்ணுறான். ஆனால் அவன் வந்துட்டு இல்லை நான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அவளை ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு தடவை பேரை சொல்லி கூப்பிட்றான். அவள் வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோடனே போயிடுறா. மறுபடியும் ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்னு கூப்பிட்றா. பொதுவாகவே இவளுக்கு ஃப்ரீக்கி நிக்கின்னு கூப்பிட்டா பிடிக்காது. அவள் வந்து இனிமேல் என்னை ஃப்ரீக்கி நிக்கின்னெல்லாம் கூப்பிடாத, என்னை நிக்கின்னு மட்டும் கூப்பிடு. சரி ஓகே, 2 வாரத்தில் நீ போயிடுவேல்ல, அதனால உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறான். ஆனால் சொல்லவே இல்லை. அவளும் இவங்கிட்ட நின்று வேஸ்ட்டு அப்படின்ட்டு உள்ளே போயிடுறா. இப்போ அந்த சாக்லேட்டோட ஞாபகம் எனக்கு வருது. ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கிட்ட நிக்கிக்கு வந்துட்டு என்னை தவிர வேறு யாரையுமே பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இவன் டக்குன்னு அந்த சாக்லேட்டை வச்சிடறான். அங்கே திடீர்னு திரும்பி பார்த்தா நிக்கி அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருப்பா. அவள் திருப்பி இவன் கார்கிட்ட வந்துட்டு என்னை எங்காவது கூட்டிகிட்டு போறியா, இல்லைன்னா உள்ளே வா நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அவன் வந்துட்டு இல்லை வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் கூப்பிட்றேன். சரி வேண்டாம், நீ வந்து என்ன பண்ண போகிற, அவர் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கார், சரி நான் உன் கூட வர கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரில் ஏறி உட்கார்றா. காரில் ஏறி வரும்போது எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் அந்த மாதிரிலாம் சொல்லி அழுதுகிட்டே வரா. இவனுடைய வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குது. பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிடறா. 2 பேரும் ரொம்ப இன்டிமேட்டாக இருந்துடுறாங்க. 2 பேத்துக்குள்ள இன்டிமெசி நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு பயந்து போய் கீழே விழுந்துடுறா. என்னன்னு கேட்கும்போது எனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறா. ராத்திரியில் அவள் தூங்கினதுக்கு அப்புறமா அவன் அந்த சாக்லேட் இருக்கு இல்லையா விஷ்-வில்லோ, அதை பற்றி நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். சர்ச் பண்ணும்போது சிலர் வந்துட்டு அது வேலை செய்யும், சிலது வந்துட்டு அது வேலை செய்யாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் போய் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு பக்கத்தில் இல்லை. அவனோட செத்து போன பூனைக்குட்டியை வச்சு ஏதோ மந்திரமெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. கேட்டால் அது ஆத்மா சாந்தி அடையிட்டுன்னு சொல்லிடுறா. அன்னைக்கு வந்துட்டு வேலை நல்லபடியாக முடிஞ்சதுன்னு அடுத்த நாள் காலையில் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. வேலைக்கு போன உடனே இவன் ஃப்ரெண்டு இயான் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். நிஜமாவே நீங்கள் 2 பேரும் இன்டிமேட்டாக இருந்தீங்களான்னு கேட்கும்போது ஆமாம், பட் அது ரொம்ப வியர்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. விட்ரா, நீங்கள் ட்ரக் அடித்ததுனால அந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவன் பக்கத்தில் போகிறான். அந்த பொண்ணு நான் என் ஃப்ரெண்டு கூடயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வேறு காரில் போயிடுறா. திடீர்னு கால் வருது. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து நிற்கிறா. சாரி, நான் என் ஃப்ரெண்டு கூட போகிறேன்னு சொல்லிட்டு உன்னை அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஆயிருமோன்னு பயந்து தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். பட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவள் கன்ஃபெஸ் பண்ணுறா. 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி ஒன்றா இருக்காங்க. 2 பேர்த்துக்குள்ளே பயங்கரமான க்ளோஸ்னஸ் வந்துடுது. இன்டிமெசியில் அடிக்கடி ஈடுபடுறாங்க. 2 பேரும் வந்துட்டு சரி ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. இவனும் வந்துட்டு அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆசைப்படுறான். 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறதுக்காக அந்த பையன் சொல்லலாம்னு நினைக்கும் போது இயான் கிட்டேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி நீ நினைக்கிறது தப்பு. அவள் வந்துட்டு உன்னை தம்பியாக தான் நினச்சதா முதல்ல வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கான். அந்த ஃப்ரெண்டு இப்போ தான் என்கிட்ட சொல்கிறா. அண்ட் இன்னொரு விஷயம், அவளுடைய அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு, அவருக்கு எந்த விதமான நோயும் கிடையாது, அவர் கேன்சர்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவன் வந்துட்டு நேராக அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறான். அந்த நேரமாக பார்த்து அந்த பொண்ணு சரி ப்ரப்போஸ் பண்ணு, ரெடியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கா. சரி ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீ என்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கியா, உங்கள் அப்பாவுக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லையான்னு அவன் கேட்குறான். உடனே இவன் ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறா. நோன்ட்டு பயங்கரமாக எந்திரிச்சு நின்று கத்த ஆரம்பிச்சிடறா. ஹீரோவும் அவளை கண்ட்ரோல் பண்ணி உட்கார ஆரம்பித்து அவளை வந்துட்டு சுயநினைவு கொண்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போ சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவனோட ரூமுக்கே வராங்க. அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியும் போது இவ ஒரு ஓரத்தில் நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு என்ன சின்சியராகவே லவ் பண்ணல, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறா. அவள் ஒவ்வொரு செவத்துக்கும் மாறிக்கிட்டு வித்தியாசமாக நடந்துக்கிறத பார்த்து இவனுக்கே பயம் வந்துடுது. தயவு செஞ்சு கொஞ்சம் நார்மலாக இருன்னு சொன்ன உடனே இவன் பக்கத்தில் வந்து படுத்துறா. இவன் எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணுறப்போ அவள் ஹை பிச்சில் கத்த ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவன் தலைமுடி கொஞ்சம் கட்டாயிருக்கு. நேராக போயிட்டு என் தலைமுடி நீ கட் பண்ணியான்னு கேட்கும்போது ஆமாம் நான் கட் பண்ணேன்ற மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கும் போது இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவள் பேச ட்ரை பண்ணுறா. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஃபைனலாக எல்லாமே இன்டிமேட். பயங்கரமான கில்ட்டு. நிக்கி முதலாவது இவனை காதலிக்கவே இல்லை. இவன் அந்த விஷ்-வில்லோங்கிற மிட்டாயை உடைச்சு இவனா தேடிக்கிட்டது தான் இதெல்லாம். அந்த பொண்ணு பாவம் ரியாலிட்டிக்கும் அந்த விஷ்-வில்லோவுடைய மேஜிக் பவருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவச்சிக்கிட்டு இருக்கு. இவனுக்கும் ரொம்ப கில்ட்டாக இருக்குது. இவன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கே வந்துடுறான். ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இவனுடைய ஃப்ரெண்டு சேராவும் இவனும் ரொம்ப வருஷமாக பழக்கமானவங்க தான். சேரா அவகிட்ட சொல்கிற நீங்கள் 2 பேரும் வேற ஒரு மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு தோணுது, இது உண்மையான லவ் மாதிரி தெரியல, ஏதோ அடக்குமுறை மாதிரி இருக்குது, உண்மையை சொல்லு நீ என்ன பண்ண அவளை அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனும் நடந்ததெல்லாம் சொல்கிறா. அவள் நம்பவே இல்லை. இருந்தாலுமே வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு சின்ன நோட் இருக்குது. அந்த நோட் எடுத்து படித்து பார்க்கும்போது தான் இவனுடைய இறந்து போன பூனையை அந்த பொண்ணு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கிற உண்மை இவளுக்கு தெரியுது. இவன் இவனை ட்ரா
ட்ராப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கூட்டிகிட்டு போகும்போது இங்கே பாரு உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு காமனாக இல்லை, இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது அவனும் எல்லாமே சொல்கிறா. அவள் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறா. ஆக்சுவலாக வந்துட்டு அவள் என்னை தம்பியாக நினச்சதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, நான் தெரியாதனமாக இப்படி அந்த விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே, நீ ஒன்று பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு நைட் அவுட் பண்ணலாம், யாரையும் கூப்பிட வேண்டாம், நீயும் நானும் மட்டும் போதும் அப்படின்னு ஏன்னு சொல்கிறான். இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ வந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் நாளைக்கு பார்ட்டிக்கு போக போகிறேன் நீ இல்லாமன்னு சொல்கிறதுக்காக உள்ளே போகிறா. உள்ளே போகும்போது ஏற்கனவே இந்த பொண்ணு முகத்துலலாம் காயமாக இருக்குது, உடம்பெல்லாம் வேர்த்து போயிருக்கு. இந்த பொண்ணு அப்பப்போ ரியாலிட்டி லைஃப்குள்ளே வரா. சில நேரம் அந்த விஷுடைய மேஜிக் பவர்னால என்னென்னமோ மாதிரி நடந்துக்கிறா. இவ உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கும்போது இந்த பையன் வெளியே இருந்து நாளைக்கு நானும் இவானும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போக போகிறோம் நீ வேண்டான்ற மாதிரி சொல்கிறான். உள்ளேருந்து பயங்கரமான ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. இவன் பயங்கரமாக பயந்துடுறான். பயந்த உடனேயே இவன் இல்லை நாளைக்கு நீயும் தான் வரேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவளையும் அந்த பார்ட்டி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகும்போது இவன் அந்த விஷ் சாக்லேட் கிட்ட ஆசைப்பட்ட மாதிரி இந்த பொண்ணு இவனை சுற்றியே வரா. அவன் என்ன ஜோக் சொன்னாலும் சத்தமாக சிரிக்கிறா. அவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பட ஆரம்பிக்குது. திடீர்னு எந்திரிச்சு ஒரு கதை சொல்கிறா. ஆரம்பத்தில் நிக்கியோட வாய்ஸில் ஆரம்பித்தாலும் போக போக ஒரு கொடூரமான வாய்ஸில் பேச ஆரம்பிச்சிடுறா. எதிரில் இருக்கிறது எல்லாருமே வித்தியாசமாக உணர ஆரம்பிக்கிறாங்க இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. இப்போ ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு டேர் வருது, கிறிஸை வந்துட்டு கிஸ் பண்ணணும்னு. அவளை தள்ளி விட்டுட்டு இவ பக்கத்தில் போய் நின்றுட்டு இங்கே பாருங்க எல்லாருமே இப்போ சாக போகிறீங்க, இங்கே யாருமே நேர்மையானவங்க கிடையாது, நிக்கியை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்ற மாதிரி சொல்கிறா. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு என்னடாவ இப்படி பேசுகிறான்ற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கே கத்துறா. அங்கே இருக்கக்கூடிய மெட்டல் எல்லாம் எடுத்து மூஞ்சியில் அடித்து கிளாஸை அடித்து உடச்சி அங்கே பயங்கரமாக இவளுக்கு ப்ளீட் ஆகுது. இவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே நம்ம தான் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் ஹீரோ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நீ ஏன் வருத்தமாக இருக்க, வா ஜாலியாக இருக்கலான்ற மாதிரி இவ கேட்குறா. இல்லை இங்கே பாரு, நான் தெரியாதனமாக அந்த தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த சாக்லேட்டை வாங்கியிருக்க கூடாது, நீ என்னை காதலிக்கவே இல்லை, இருந்தாலும் நீ என்ன தான் காதலிக்கணும்னு நான் கேட்டதுனால இதெல்லாம் நடக்குதுன்றப்போ திடீர்னு ஒரு நிமிஷம் நிக்கியாவே மாறி உன்னால தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அவளுடைய ரூமுக்கு சத்தம் இல்லாமல் நடந்து போயிடுவா. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ என்னை எப்போ தான் லவ் பண்ணுவ, நீ வந்துட்டு நிக்கி உன்னை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுற அதே மாதிரி நீ திருப்பி லவ் பண்ணி தான் ஆகணும், இது எல்லாத்தையும் நீ தான் ஆரம்பித்து வச்ச, அதனால நீ தான் முடிச்சு வைக்கணுன்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு உண்மையாகவே இதை யார் பேசுறதுன்னே தெரியல. யாரோ ஒருத்தங்க அவள் உடம்புலேருந்து இதெல்லாம் இயக்குறாங்கன்னு மட்டும் தெரியுது. நைட்டு பார்த்தா இவ ஒன்றுமே தெரியாத மாதிரி பக்கத்தில் வந்து படுத்துடுறா. இவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, யாருன்னு பார்த்தா கிறிஸு. உடனடியாக சரி வெளியே போகலான்ட்டு போகும்போது கரெக்டாக இந்த பொண்ணு எந்திரிச்சிட்றா. இவளை பொறுத்த வரைக்கும் இப்போ இவன் ஹீரோவை பயங்கரமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஹீரோ தன்னை லவ் பண்ணலைங்கிற மாதிரி இருக்கா. ஆனால் உண்மையாகவே நிக்கிக்கு ஹீரோ மேலே பெரிய ஈடுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவனை பார்த்த உடனே அவள் கண்ணு முழிச்சிடறா. ஆனால் எதுவுமே சொல்ல. இவன் நேராக காருக்குள்ளே போய் நிக்கி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நிக்கியை வந்துட்டு இங்கே பாரு, நானும் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கேன், அதுக்குள்ளே மனசில் இருக்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு உண்மையாகவே உன் மேலே ரொம்ப வருஷமாகவே லவ் இருந்துச்சு. நான் நினச்சேன் நிக்கி வந்துட்டு உன்னை தம்பி மாதிரி இருக்கான்னு சொன்னதுனால நீ வந்துட்டு அவ கூட லவ் பண்ண மாட்டேன், அஃபேரில் இருக்க மாட்டேன்னு நினச்சேன். பட் இதெல்லாம் இவ்வளோ டீப்பாக போகும்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் இன்னும் 2 நாளில் இங்கேருந்து போக போகிறேன். எனக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருக்கு, அதுக்குள்ளே நம்ம 2 பேரும் ஒன்றா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். நீ இதுலேருந்து வெளியே வா, இது வந்துட்டு ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நார்மலான கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் கொஞ்சம் வந்துட்டு இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. இவனும் ஏகப்பட்ட டிப்ரெஷனில் இருக்கான் இல்லையா, அதனால கிறிஸுடைய ஆதரவு வந்துட்டு இவனுக்கு தேவைப்படுது. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு நிக்கி வந்துடுறா. நிக்கி வந்து அவளை பயங்கரமாக அடிச்சிடறா. அடித்த உடனே அங்கேயே அவள் இறந்து போயிடுறா. இப்போ வந்துட்டு அவள் நீ எனக்கு எப்படி துரோகம் பண்ணுவ, நம்ம பாரு சீக்கிரமாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு நிக்கி சொல்கிறா. இதுக்கெல்லாம் இவன் தான் காரணங்கிறதுனால இவனும் வேறு வழி இல்லாமல் அந்த பாடியை மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். பாடியை மறைச்சதுக்கு அப்புறமா அவன் காருக்குள்ளே வந்து உட்காந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு சொன்ன மாதிரி காலேஜ் இன்விடேஷன் அதில் இருக்கும். அதை பார்த்து இவன் கதறி
அழுகுறான். இவனுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எப்படியாவது இதை வித்தவங்கிட்டேயே போயிட்டு இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு கேட்கறதுக்காக அங்கே போகிறான். ஆரம்பத்தில் அவன் நம்பவே இல்லை. இவன் உடஞ்சி அழுகும்போது தான் அவனுக்கு இந்த சீரியஸ்னஸே தெரியுது. அப்போ அந்த கடை ஓனர் சொல்கிறான், இது நார்மலான விஷயந்தான் நினச்சேன், ஆனால் இதை கொண்டு வந்து இங்கே வச்சவன் சொன்னால் இது யார் விஷ் பண்ணாங்களோ அவங்க வந்துட்டு செத்தாதான் இது முடியும்னு, அப்படி இல்லைன்னா நீ வேணால் இன்னொரு விஷ் வாங்கி ட்ரை பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு வாங்கிட்டு இவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் அது வந்துட்டு வேலை செய்யலை. ஒருத்தருக்கு லைஃப் டைமில் ஒரு தடவை தான் அந்த விஷ் பண்ண முடியும். நேராக இவான் கிட்ட போகிறான். இவான் கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். இவான் ஆரம்பத்தில் இது நம்பவே இல்லை. விஷ் அப்படியே ஒரு தடவை மட்டும் பண்ண முடியும், நீ தானே காசு கொடுத்து வாங்கின, அப்படி இப்படின்னு லாஜிக்காக ஏகப்பட்ட கேள்வி கேட்குறான். இவனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தயவு செஞ்சு எனக்காக இதை ட்ரை பண்ணுன்னு ஒரு தடவை சொல்லும்போது இவான் நீ என்ன நினைக்கிறேன், இப்போ $1 மில்லியன் வேணும்னு கேட்டால் அது வந்துருமா அப்படின்னு சொன்னான். சரி நீ கேட்டு தான் பாருன்னு சொல்லி இவனும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும்போது டக்குன்னு $1 மில்லியன் வந்துட்டு இவான் மேலே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த விஷயம்லாம் உண்மைதான்னு. இப்போ இவன்கிட்ட இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவன் கேட்டு முடிச்சிட்டான். அவனாலையும் இப்போ எதுவும் செய்ய முடியாது. இவன் விரக்தியில் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த கிறிஸோடைய வந்துட்டு பாடியை நியூடாக படுக்க வச்சுட்டு இவன் வந்துட்டு நீ ஏன் என்னை விட்டுட்டு போகிறேன்னு பயங்கரமாக கத்துறா. இவனும் பயந்துறான். இவனை திடீர்னு ஷூட் பண்ணிட்டு பக்கத்தில் போய் இந்த பொண்ணு படுத்துக்கிறா. அவனும் இவளுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறா. அவனுக்கு இப்போவும் கில்ட்டாகவே இருக்குது. நம்ம லவ் பண்ண பொண்ணை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தோணுது. உடனே அவன்கிட்ட நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம், பயப்படாத, எங்கேயே இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு அனுப்புகிறா. இதெல்லாம் நான் செத்தாதான் முடியும் அப்படின்னு முடிவெடுத்து கன் எடுத்து அவன் தலைப்பொட்டுக்கு நேராக வச்சு பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பயத்தில் அவனை தானே சுட்டுக்க முடியல. அதனால அந்த பூனை சாப்பிட்டு செத்து போன அதே டோசேஜ் மருந்து எடுத்து இவனும் வாயில் போட்டுக்கிறான். இப்போ அந்த பொண்ணு வெளியே நின்று கத்திக்கிட்டே இருக்கா. எப்போ வெளியே வருவேன், என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்லாம் சொல்கிறா. திடீர்னு நிக்கி வாய்ஸும் வருது. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, எப்படியாவது என்னை காப்பாத்துன்ற மாதிரி சொல்கிறான். இவன் வெளியே வந்து பார்க்கும்போது மறுபடியும் அந்த பொசஸ் ஆன உருவம் தான் நிற்கிது. இவன் வந்துட்டு மாத்திரையை வந்து நிறையா சாப்பிட்றான். அந்த பொண்ணும் வந்துட்டு அவகிட்ட இருக்க ஒரு விஷ் சாக்லேட்டை உடச்சி நான் வந்துட்டு அந்த ஹீரோவை எவ்வளோ லவ் பண்ணுறனோ அதே மாதிரி அவனும் என்னை லவ் பண்ணுங்கிற மாதிரி வேண்டியிருப்பா. டக்குன்னு அந்த ஹீரோ கீழே விழுந்து செத்து போயிடுவான். இந்த பொண்ணுக்கு நார்மலான பிஹேவியர் வந்துடும். இவளும் அந்த விஷ் சாக்லேட்டோட மேஜிக்லேருந்து வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த விஷ் சாக்லேட்டோட பவர்னால அவனும் அவளுக்கு திருப்பி லவ்வராக கிடச்சிட்டா. ஆனால் அந்த பையன் இறந்து போயிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.